நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே டு டே குரூப்பின் சார்பாக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். டே டு டே யூடியூப் சேனலில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் மக்களே. வணக்கம் மக்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ. சில பேருக்கு தெரியாது, குரூப்பில் இருக்க மக்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் வீடியோ எதுவும் போட முடியாத சுச்சுவேஷன். குரூப்புக்கும் வரல. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் குரூப்புக்கே வந்தேன். ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்தேன். அதனால் சரி இன்றைக்கி தான் குரூப்லேயே ஆக்டிவாக இருக்கேன். அதனால் உங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க பார்த்தேன். நிறைய பேர் இந்த 41 வருமா, 69, 96 வருமா, அது வருமா, இது வருமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? சரிங்களா? ஏசி 41 வருங்க. அந்த பேட்டர்ன் இதுவரையிலும் ஃபெயில் ஆனதில்லை. பட் இந்த மாதம் தான் அது தள்ளி போயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக வரும். ஃபாலோ பண்ணுறங்க. அப்படியே எத்தனை செட்டு வச்சுக்கணும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். செட்டு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. வாங்க அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு வந்துடுவோம். மறந்துட்டேன் பாருங்கள் நான். இதை கொஞ்சம் எல்லோரும் படிச்சிடுங்க. சரி ஓகே மக்களே. சரி ஓகே மக்களே, எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த 41 ஏசியை ஃபாலோ தான் அது. சரிங்களா? விருப்பப்பட்டவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள். இந்த நான் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன்ல, இந்த பிங்க் கலர் பார்டர் வரும்போது அந்த டேட்டும் ப்ளஸ் அந்த டி போர்டு ஒய் போர்டு அந்த 5Dயில் மொதல் நம்பர் டியரில் அதை ஒய் போர்டு மட்டும் பவர் பண்ணிக்கணும். அந்த டேட்டு அப்படியே எடுத்து ஏசியில் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு மெத்தட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மெத்தட் எடுத்துங்க. அது ஃபெயில் ஆகாமல் வந்துட்டுருக்கு. சரிங்களா? அது ஆனால் ஒரு டைம் ஃபெயில் ஆச்சு. 9339 ஒரு டைம் வரலை. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. சரிங்களா? இப்போது லாஸ்ட்டாக வர வேண்டியது கூட 1771 ஏசியில் வர வேண்டியது கூட 2ஆம் தேதி 1ஆம் தேதி 6 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பேட்டர்னில் நேற்றுப்படி நமக்கு நேற்று என்ன ரிசல்ட் அடித்தான் 1 மணி ஷோவில் பாருங்கள். இருங்க நான் சார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, நேற்று வந்து டேட்டு 4 1 மணி ஷோவில் முதல் நம்பர் 5Dயில் முதல் நம்பர் ஒய் போர்ட் நம்பர் 0. அப்போ நம்ம 4 எடுத்துக்கணும், டைரெக்டாக எடுத்துக்கணும். 0 மட்டும் பவர் பண்ணிக்கணும். 0 பவர் 5. அப்போது ஏசியில் 4554 ஒரு நம்பர் நமக்கு வரணும். சரிங்களா? ஏசியில் மட்டும் வரணும். அடுத்து பார்டர் வரலாம். குறைஞ்சது 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இருங்க அதையும் பார்த்து சொல்லிடுறேன். சரி ஓகே, இது வரைக்கும் பாருங்கள். 10ஆம் தேதி வரலாம் ஏசியில் மட்டும் 4554 ஒரு பேர் வரணும். சரிங்களா? கண்டிப்பாக வரும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 41ல் போட்ட காசை கூட இதில் போட்டுங்க விருப்பப்பட்டுங்கண்ணா. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் சி போர்டு 1 ஸ்ட்ராங்காக வருதோ அப்போ 41 வைங்க. ஓகேவா? மற்ற சமயங்களில் சிம்பிளாக கூட ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் 1 இல்லை ஏ போர்டில் 4 வரும்போது தைரியமாக ஏசி 41 ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இது கம்பல்சரி 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். அதனால் இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு என்ன ஃபாலோன்னா 69 96 ஒன்று வரணும். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. பிசியில் மட்டும் வரணும். இன்னும் வரல. கெஸ்ஸிங்கில் வரும்போது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரே சமயத்தில் நிறைய நம்பர்லாம் துரத்தாதீங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று எடுத்துக்க. இப்போ நான் 3 சொல்லியிருக்கேன். ஏசி 41, ஏசியில் 45 54, பிசி 69 96. இது 3த்தில் ஏதாவது ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போதும். எல்லாத்தையும் போடாதீங்க. இல்லையா? ஏசி 45 54 மட்டும் துரத்துங்க போதும். அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பணம் எடுக்க முடியும். நீங்கள் ஒரே சமயத்தில் 4 நம்பர் போட்டிங்கன்னா உங்களால் பணம் எடுக்கவே முடியாது. லாஸ் தான் ஆகும். பணம் போயிட்டே இருக்கும். வின்னிங் வர லேட்டாக காசு ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னடா பண்ணுறதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, சரி ஓகே. நான் அவ்வளோதாங்க சொல்ல வந்தேன். இதுதான் விஷயம். நல்லபடியாக நேற்று எலெக்ஷன்லாம் முடிஞ்சது. அவங்கவுங்க கட்சி சார்பாக வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். தோல்வி கண்டவருக்கு மேலும் முயற்சி செய்ய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நான் யாருக்கும் சாதகமாக பேச மாட்டேன். ஓகேங்களா? பொதுவெளியில் அது தனிப்பட்ட விருப்பம் அவங்கவுங்களது. சரிங்களா? நல்லபடியாக முடிஞ்சுது. பார்ப்போம். அடுத்து நமக்கும் ஒரு நல்ல காலம். நல்லபடியாக இந்த கேமில் ஒரு நல்ல வின்னிங் எல்லோரும் வாங்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த கேமை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஏதோ எனக்கு 1 2 தெரியும். அதை சொல்கிறேன். எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க. சரிங்களா? நானும் உங்களை மாதிரி சாதாரணமாக சிம்பிளாக ப்ளே பண்ணுற ஆள் தான். இப்போ ப்ளே பண்ணாத ஆள். ஏன்னா இப்போ இந்த உடம்பு சரியில்லாத வந்து ப்ளே பண்ணுறதில்ல. சிம்பிளாக ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். விருப்பப்பட்டால் எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. சரியா? அதை விட்டு இதுக்கு ஆர்குமெண்ட்லாம் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு நான் சொல்கிற கருத்து உடன்பாடு இருந்தால் எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. முதல்ல இந்த கேமில் டெய்லி வின்னிங் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? டெய்லியும்
வின்னிங் வாங்கணும் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பில்ல. இல்ல வாய்ப்பு இருக்குன்னா, 1% 10% ஒரு சில சமயங்கள்ல நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானே ஒரு சில சமயங்கள்ல ஒரே நாள்ல 3 ஷோவும் 3D வாங்கியிருக்கேன். அது ஏதோ கடவுள் நமக்கு அன்னைக்கு குடுத்துட்டாரு அவ்வளோதான். பட் எல்லா நாளும் அதே மாரி நடக்குமானா நடக்காது. அதனால அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. 2வது இந்த கேம்ல நம்ம வந்து இருக்கிற கடன்லாம் அடைச்சுட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? 3வது நீங்க சம்பாரிக்கிறதுல 10% மட்டும் இதில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதிகமா அதில போட்டுறாதீங்க. ஓகேவா? கடன் வாங்கி இதில இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கந்து வட்டிக்கு இதெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு இதில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இத எப்படி நீங்க பார்க்கணும்னா, நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். அடிஷனலா ஒரு இன்கம் தேவைப்படுது. அதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கும் எடுத்த உடனே நம்ம எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடக்கூடாது இதில. கொஞ்ச நாள் கேம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு கேம வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் கத்துக்குங்க. நெறைய விஷயம் கத்துக் குடுக்குற இடத்துல போய் கத்துக்குங்க. தெரியலையா நீங்களே தேடி தேடி கத்துக்குங்க. தப்பே கிடையாது. நெறைய விஷயம் கத்துக்கிட்டு பொறுமையா கேம ஸ்டார்ட் பண்ணாலும், சூப்பரா வின்னிங் வாங்கலாம். ஆனா அதுவரையிலும் நமக்கு அனுபவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேம்ல. இந்த கேம்ல உங்களுக்கு லாஸ் ஆகாம தவிர்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் தான். அனுபவமும், நீங்க கத்துக்கிற பாடம் இது 2ம் இருந்தா தான் உங்களால இந்த கேம்ல நல்லபடியா நீங்க வின்னிங் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியுமே தவிர, ஆனா சில சமயங்கள்ல அனுபவம் கூட நம்மள இது பண்ணிடும். ஏன்னா நம்ம ஒரு கணிப்பு எடுப்போம். அவன் மாத்தி அடிச்சுருவான். அதனால அதிகமா அதில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர் எடுங்க. ஒரே போர்ட எடுங்க. அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வரல தொரத்துங்க. புரியுதுங்களா? ஒரு நம்பர் எடுங்க. ஒரே போர்டா எடுங்க. ஒரே ஷோவா எடுங்க. வரல தொரத்துங்க போதும். அதில வின்னிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் போங்க. அது 1 மாசம் ஆனாலும் பரவால்ல. 1 மாசம் ஆனாலும் விடாம தொரத்துனீங்கன்னா, கண்டிப்பாக அதில பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா, அதுக்கு உங்ககிட்ட பேக்ரவுண்ட் இருக்கணும். பேக்ரவுண்ட்னா என்ன? பணம் இருக்கணும். பணம் இல்லாம தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்பன்னா உங்களுக்கு கேம் செட் ஆகாது. இந்த கேம் யாருக்கு தெரியுங்களா? பணம் இருக்கிறவங்க விளையாடுற கேம் இது. ஓகேங்களா? இல்லங்க என்னால அவ்வளோலாம் முடியாதுன்னா, சாதாரணமா ப்ளே பண்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு 500, 1000 வேணுன்றவங்க ஆல் போர்ட் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஃபாலோலாம் பண்ணாதீங்க. உங்களால ஃபாலோலாம் பண்ண முடியாது. ஆல் போர்ட்ல ஒரு நம்பர் எடுங்க. 2 நம்பர் கூட எடுக்கக்கூடாது. சரியா? ஒரு நம்பர் எடுத்து 1 மணிக்கு 5, 6 மணிக்கு 10, அடுத்த ஷோ 15 அப்படி இல்லையா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி செட் வச்சுட்டு, டெய்லியும் அதில ஒரு 500, 1000 வாங்கணுமா? அதுவும் டெய்லி வராது. வாரத்தில 2 நாள் ஃபெயில் ஆகும். வாங்கணுமா? அவ்வளோதான் போதும்ன்னு நிப்பாட்டிக்கங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரியா? அதுக்கு நீங்க நெறைய விஷயம் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு நெறைய விஷயம் கத்துக்கிட்டா தான் அந்த கேம்ல நீங்க வின்னிங் வாங்க முடியும். அத கத்துக்குங்க. நெறைய விஷயம் சார்ட்ட பாருங்க. சார்ட் எப்படி பார்க்கணும்னா, நெறைய நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதில போய் பாருங்க. எப்படியெல்லாம் சார்ட் பார்க்குறது, எப்படிலாம் நான் எடுத்து குடுத்துருக்கேன். போய் பாருங்க. எனக்கு ஏதோ 1, 2 தெரியும். அத வச்சு உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த கேம்ல நானும் பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? யாருமே இங்க யாருக்கு யாரும் வல்லவன் கிடையவே கிடையாது இந்த கேம்ல பொறுத்தவரையிலும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்படிதான். அதனால கேம்ல நெறைய விஷயம் இருக்கு. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. இந்த கேம்ல அவசரப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு எவனா நம்பர் குடுத்தானா ஏமாத்துறான்னு அர்த்தம். உஷாரா இருந்துக்குங்க. ஓகேங்களா? கன்ஃபார்மா இருந்தா அவனே போட்டு வாங்கிட மாட்டானா? உங்களுக்கு ஏன் நம்பர் சொல்றான்? இந்த Facebookலலாம் போய் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நான் நம்பர் தரேன். அதாவது 3D தரேன், 4D தரேன், 2D தரேன், ஏ போர்டு தரேன், சி போர்டு தரேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஏமாத்துறானுங்க. 500 கொடு, 1000 கொடு, 2000 கொடுன்ட்டு அப்படியெல்லாம் போய் தயவு செஞ்சு எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க. சரியா? உஷாரா இருங்க. கவனமா இருங்க. பொறுமையா இருந்து நெறைய விஷயம் கத்துக்கிட்டு, சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு போங்க. சரியா? எடுத்த உடனே அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம மூவ் ஆயிடலாம்னு எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி இந்த கேம் பணம் இருக்கிறவங்க விளையாடுற கேம். அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. சிம்பிளா ப்ளே பண்றவங்க ஆல் போர்டு ப்ளே பண்ணுங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுறது தான் உங்க கையில காசு இருக்கணும். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. சரியா? அப்படி ஒரு நம்பர் ஃபாலோ எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு காசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு வீடியோல நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசலாம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும். அப்புறம் மக்கள் டென்ஷன் ஆவாங்க. என்னடா இவன் பேசுனது திருப்பி பேசிட்டு இருக்கான்ட்டு. சரிங்களா? நன்றி மக்களே. குரூப் லிங்க் கேட்டீங்க. நானு கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. எப்பவுமே எல்லா வீடியோலயும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல குரூப் லிங்க் இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா குரூப்புக்கு வர முடியாது. ரெக்வெஸ்ட் தான் குடுக்க முடியும் நீங்க. நான் தான் ஓகே பண்ண முடியும். சரியா? அப்படிதான் வரும் குரூப் நம்ம ஆப்ஷன். ஓகேவா? அதனால லிங்க் இல்ல, லிங்க் இல்ல, லிங்க் இல்ல, பேமெண்ட் குரூப்புக்கு வருது லிங்க் இல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேரு கேட்டே இருக்கீங்க. இதான் ரூல்ஸு. எல்லா வீடியோலும் கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா லிங்க் இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா குரூப்புக்கு ரெக்வெஸ்ட் வரும். நான் ரெக்வெஸ்ட் ஓகே குடுத்தா நீங்க குரூப்புக்கு வர முடியும். ஓகேவா? அதே மாரி பேமெண்ட் குரூப்புக்கு வரவங்க இன்னைக்கோட லாஸ்ட் டேட் 5ஆம் தேதி. இதுக்கப்புறம் வரவங்க டேட் டூ டேட். ஓகேங்களா? இப்ப 5ஆம் தேதி வரல இன்னைக்கு வராங்க. இப்ப இன்னைக்கு நைட்டு 10 மணி, 12 மணி வரலாம் வரவங்கலாம் அடுத்த மாசம் அதான் இந்த மாசம் 31ஆம் தேதி வரலும் இருப்பீங்க. இதே நாளைக்கு வரவங்க, நாளான்னைக்கு வரவங்கன்னா, அந்த டேட் டு அந்த டேட் இதுக்கப்புறம். சரிங்களா?
ஓகேவா? நன்றி மக்களே!